ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் சேனல். ஸோ கயல் சீரியலில் ஆட்டோ டிரைவர் பாலுவா வந்து ஆனந்தி கூட சேர்ந்து நம்ம எல்லோரையுமே ரசிக்க வச்சவர் தான் நடிகர் விஜய். ஆனால் இன்னைக்கு சீரியல்லையும் வெப் சீரீஸ்லையும் கலக்கிக்கிட்டு இருக்க இந்த விஜய் ஆரம்பத்தில் ஒரு பாக்ஸர், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணவர். ஸோ குவாலிட்டி இன்ஜினியராக வேலையும் பார்த்துட்டு இருந்தாருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ தள்ளுவண்டி கடை வச்சிருந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு சின்ன திரையில் தன் அடையாளத்தை பதிச்ச விஜயோட விஜயோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ விஜயோட சொந்த ஊர் சென்னை. இவர் படித்தது ஜெயின் பால் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில். ஸோ விஜயோட அப்பா ஒரு தள்ளுவண்டி கடை தான் வச்சுருந்தாரு. ஸோ ரொம்பவே எளிமையான குடும்ப பின்னணியில் ஸ்கூல் படிக்கும் போதே படிப்பில் மட்டும் இல்லாமல் டான்ஸ், ட்ராமா, ஆக்டிங்னு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வருவாராம். ஸோ 10th 400க்கு மேலே மார்க் எடுத்த விஜய் அதுக்கப்புறமா டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு தாகூர் காலேஜில் இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்காருங்க. ஸோ விஜயோட அப்பாவுக்கு பையன் எப்படியாவது படித்து ஒரு மத்திய அரசு வேலைக்கு போயிடணுங்கிறது தான் அவரோட ஆசையாக இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாக்ஸிங் கிளாஸ் போக ஆரம்பிச்சிருக்காரு விஜய். ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக கவர்மெண்ட்டில் வேலை வாங்கிடலாம் அப்படின்னு லட்சியமாக வச்சு நேஷ்னல் லெவல் வரைக்கும் போக தீவிரமாக பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யூனிவர்சிட்டி லெவலில் 2 times கோல்டு மெடலும் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக நேஷ்னல் லெவல் மேட்ச்சில் தோத்துட்டாரு. ஸோ அடுத்து போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணி அதுலேயும் ஃபைனல் வரைக்கும் போக முடியாமல் தொடர்ந்து 2 வருஷம் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணியும் தோல்வி தான் கிடச்சிருக்குங்க. ஸோ குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறு வழியே இல்லாமல் ஒரு கம்பெனியில் 2 வருஷம் குவாலிட்டி இன்ஜினியராக வேலைக்கு சேர்ந்துருக்காரு விஜய். ஸோ ஆனால் அங்கே மனசுக்குள்ளே நடிப்பு மேலே இருந்த ஆசை குறையவே இல்லை. ஸோ வேலைக்கு போய்கிட்டு நட்சத்திர பட்டறை அப்படின்னு சொல்லி ஒரு கூத்து பட்டறையில் சேர்ந்து ஜெஹா மாஸ்டர் கிட்ட நடிப்பு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. மற்றவங்க 2-3 டேக் எடுக்கிறப்போ விஜய் மட்டும் ஒரே டேக்கில் பேசி அசைத்திடுவாராம். ஸோ உங்ககிட்ட நல்ல திறமை இருக்குது, கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு மாஸ்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருக்கு ரொம்ப தைரியத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ இன்ஜினியரிங் வேலையை ராஜினாமா செஞ்சுருக்காரு. ஸோ அந்த நாடக பட்டறையிலேயே ட்ரெயினராக மாறி கிடைச்ச கொஞ்சம் சம்பளத்தை வச்சு சினிமா வாய்ப்புக்கு அலைஞ்சிருக்காருங்க. ஸோ 5-6 படங்களில் சின்ன சின்ன ரோல் கிடைச்சாலும் அதை அடையாளம் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு, சினிமாவில் பெரிய இடம் பிடிக்கணும்னா முதல்ல மக்களுக்கு நம்ம மூஞ்சி அடையாளம் தெரியணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விஜய் சோஷியல் மீடியா பக்கம் கவனம் திரும்பியிருக்கு. ஸோ அப்படி தான் கிராஸ் டாக் ஹஸ்பண்ட், ஸோ யூடியூப்பில் நிறைய வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட யூடியூப் சேனலில் அவர் பண்ண எல்லா சீரீஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போணுச்சு. எல்லாமே நல்ல ரீச் கொடுத்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கனா காணும் காலங்கள் சீசன் 3ல் சசிகுமார் அப்படின்னு ஒரு கிராமத்து பையன் ரோல் கிடச்சிருக்கு. ஸோ ஆரம்பத்தில் இது சின்ன ரோல்னு தயங்கினாலும் அவரோட ஸ்ட்ராங்கான ஆக்டிங் பார்த்து கதையை அவரோட கேரக்டருக்கு ஸ்கோப்பை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சன் டிவியோட டாப் சீரியலான கயலில் பாலு அப்படிங்கிற கேரக்டர் ரோல் பண்ணிகிட்ருக்காருங்க. ஸோ அவர் சும்மா ஏனோ தானோன்னு நடிக்காமல் எந்த சின்ன ரோலாக இருந்தாலும் அதில் பேர் வாங்கணும் அப்படின்னு தான் அவரோட லட்சியமே. ஸோ உங்களுக்கு கயல் சீரியலில் பாலுவோட நடிப்பு பிடிக்குமா? ஸோ விஜயோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.